பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா மரரேரே ஆயிரம் கொழுந்தே இச்சுவை பெரியினும் வேண்டி இந்திரலோகமாளும் அச்சுதா பெரியினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே எண்ணன்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிர்க்கு தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு சரவணா ஓம் சரவணா சரவணா ஓம் சரவணா சரவணா ஓம் சரவணா ஓம் சரவணா ஓம் சரவணா வேலையா சரவணா ஓம் சரவணா ஓம் சரவணா ஓம் சரவணா சரவணா சண்முகா சங்கரேசன் மைந்தனே சரவணா சண்முகா சங்கரேசன் மைந்தனே சரவணா சண்முகா சங்கரேசன் மைந்தனே சரவணா சண்முகா சங்கரேசன் மைந்தனே சச்சுதானந்தனே சத்குருநாதனே சச்சுதானந்தனே சத்குருநாதனே சச்சுதானந்தனே சத்குருநாதனே சச்சுதானந்தனே சத்குருநாதனே மால்மருகனே மலைவாசனே நல்ல ஓங்கார ரூபனே மால்மருகனே மலைவாசனே நல்ல ஓங்கார ரூபனே சரவணா ஓம் சரவணா ஓம் சரவணா ஓம் சரவணா வேலையா சரவணா ஓம் சரவணா ஓம் சரவணா ஓம் சரவணா ஐயா வஜ்ஜைமயில் வாகனனே பாலசுப்பிரமணியனே வஜ்ஜைமயில் வாகனே பாலசுப்பிரமணியனே வஜ்ஜைமயில் வாகனனே பாலசுப்பிரமணியனே வஜ்ஜைமயில் வாகனே பாலசுப்பிரமணியனே கந்தா கடம்பனே கைலை வாழும் முருகனே கந்தா கடம்பனே கைலை வாழும் முருகனே கந்தா கடம்பனே கைலை வாழும் முருகனே கந்தா கடம்பனே கைலை வாழும் குமரனே வேலவா வடிவேலவா நீ ஆண்டியாக வந்தவனே வேலவா நீ ஓடிவா விளையாடிவா நீ ஆண்டியாக வந்த இந்த ஆண்டவா சரவணா சரவணா ஓம் சரவணா ஓம் சரவணா வேலையா சரவணா ஓம் சரவணா சரவணா ஓம் சரவணா ஐயா குன்றக்குடி வேலவனே முருகையா முருகையா வள்ளி மணவாளனே கந்தையா கந்தையா குன்றக்குடி வேலவனே முருகையா முருகையா வள்ளி மணவாளனே கந்தையா கந்தையா வந்தருள வேணுமே வேலையா 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 எந்தனுக்கு அருள் புரிய வேணவா சரவணா ஓம் சரவணா ஓம் சரவணா ஓம் சரவணா வேல்முருகா சரவணா ஓம் சரவணா ஓம் சரவணா
சரவணா குருபரணி வெற்றி வேலாக வண்ணல் வண்ணல் மால் மருகாவே படை எரித்தோடி ஆறுமுகவேல் முருகாவே சூரஞ்சண்டை முடித்தவனே சுப்பிரமணிய மால் மருகாவே சூரஞ்சண்டை முடித்தவனே அறுபடை வேல் முருகாவே வளமிருக்கும் கணபதி அம்பிகையே அருள் புரிவாளே இடமிருக்கும் சரஸ்வதி அந்தனுக்கு அருள் புரிவாயே மாயாண்டி கதைகள் வாடே மகாசக்தி முன்னாயே சுடலையோட கதைகள் வாடே சுந்தரரே வந்தருள்வாரே செல்ல பிள்ளை பிறவி வாடே செல்ல பிள்ளை பிறவி வாடே கண்ணனே முன்னடவாயே ஆதி வெள்ளி கைலாசத்திலே யாரெல்லாம் கொலுவிருந்தாரே பகவானும் பார்வதியோ பௌஷுடனே கொலுவிருந்தாரே இந்திரலோக பட்டணத்திலே இந்திரனு இந்திராணியோ இன்பமுடன் கொலுவிருந்தாரே பிரம்மலோக வாசலிலே பிரம்மாவோ சரஸ்வதியோ பெருமையுடன் கொலுவிருந்தாரே வைகுண்டம் தன்னதிலே பச்சை மாலோ லட்சுமியாலோ பௌஷுடனே கொலுவிருந்தாரே சந்திர லோகத்திலே சந்திரரும் சூரியரோ பொறுமையுடன் கொலுவிருந்தாரே கொலுவிருக்கும் நாளையிலே கொலுவிருக்கும் நாளையிலே என்ன என்ன நடந்திடமாயே அடே ஹலோ என்ன என்ன ஆதி என்னும் ஒன்று வெள்ளி கைலாசத்தில் ஆண்டவனும் பார்வதியும் கொலுவிருக்கின்றார்கள் கொலுவிருக்கின்றார்கள் இந்திரலோகம் என்னும் பட்டணத்தை ஆமையா இந்திரனும் இந்திராணியும் கொலுவிருக்கின்றார்கள் கொலுவிருந்து வருகிறார்கள் பிரம்மலோக வாசலில் பிரம்மாவும் சரஸ்வதியும் கொலுவிருக்கின்றார்கள் கொலுவிருந்து வருகிறார்கள் அப்படி கொலுவிருக்கக்கூடிய நன்னாளிலே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஆண் தெய்வம் அத்தனை பேர்களும் சிவனுடைய ஒரு அம்சம், சிவபெருமானுடைய ஒரு அம்சம். பெண் தெய்வங்கள் அத்தனை பேரும் சக்தியினுடைய ஒரு அம்சம், அம்மா பார்வதியோட அம்சம். இந்த ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சுடலை என்ற அவதாரம் ஏன் எடுத்திருக்கிறார் என்று கேட்டால், எதற்காக எடுத்திருக்கிறார்? இந்த உலகத்திலே பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்பது நிச்சயம் உண்டு. பிறந்தவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே உயிரோடு இருந்தார்களானா ஈரேழு உலகம் அது தாங்கவே தாங்காது. அந்த இறந்தவர்களை உண்பதற்காக சுடலை என்ற அவதாரத்தை ஈசன் எடுத்திருக்கிறார். ஆண்டவன் பகவான் எடுத்திருக்கிறார். ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அன்னை பார்வதியும் ஆதி கைலாசத்தில் சந்தோஷமாக இருக்கின்ற போது படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படியிழக்க வேண்டும் என்று முக்கண்ணார் பகவான் படைத்த மனுக்களுக்காக எப்படி படியிழந்து வருகின்றார் தெரியுமா?
தெரியுமா? எப்படி அளந்து வருகிறார்? நாளி நல்ல தினை எடுத்து நாளி நல்ல தினை எடுத்து நாளி நல்ல தினை எடுத்து தினையெடுத்து 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 நாடு எங்கும் படியளந்தார் 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 நாடு எங்கும் படியளந்தார் 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 நல்ல தேனை எடுத்து நாடு நல்ல தேனை தினையெடுத்து தினையெடுத்து படியளந்தார் அவ ஒரு கை நல்ல தினை எடுத்து 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 உலகமெல்லாம் படியளந்தார் பகவானோ உலகமெல்லாம் படியளந்தார் பகவானோ பகவானோ உலகமெல்லாம் படியளந்தார் பகவானோ பகவானோ நல்ல தேனை எடுத்து ஓட் ஓட் அப்படி படியளந்தார் ஆண்டவன் பகவான் நாளித்தினை எடுத்து நாடெங்கும் படியளந்தார் நாடு எங்கும் படியளந்தார் ஒரு கை தினை எடுத்து ஈசன் உலகமெல்லாம் படியளந்தார் உலகம் எங்கும் படியளந்தார் ஆளாக்கு தினை எடுத்து ஆமையா ஆண்டவன் அகில உலக மக்களுக்கு படியளந்தார் படியளந்தார் அல்லவா இந்த பகவான் தினம் தினம் படியளக்க பெல்கிறேன் என்று செல்கின்றாரே அம்மா படியளந்துதான் வருகின்றாரா படைத்த மனுக்களை பட்டினி போட்டு வருகின்றாரா பட்டினி போட்டு தான் வருகின்றாரா என்று சந்தேக எண்ணம் கொண்ட பார்வதா தேவி ஆமையா பகவானை பரிசோதிக்கும் பொருட்டு பொருட்டு அம்மா என்ன செய்றாங்க தெரியுமா? என்ன செய்தாங்க? விஸ்வகர்மாவை வரவழைத்தாய் காஞ்சிபுரம் கம்பு வேட்டி கட்டை சீமிழ் உண்டு செய்து திருக்காணி பூட்டும் சிறுவுயிர் சிற்றேம்பை சிமிழுக்குள்ளே பிடித்தடைத்தாளே கட்டியிருந்த பட்டு சேலை முந்தானையில் முடிந்தல்லவோ எக்களுக்குள் செருகிக் கொண்டாளே எக்களுக்குள் செருகிக் கொண்டாளே ஈசன் தேவி பார்வதியாளே ஹலோ சில்வாய் சில்வாய் ஏ சந்தேகம் கொண்டல்ல சங்கரியோ உமையவளோ ஈசன தாம் பரிசோதிக்க பரிசோதிக்க இந்த விதமாய் செய்து வார ஈசனை பரிசோதிக்க ஆனால் வடியளக்கும் பகவானே எப்படித்தான் படியளந்தாக முட்டைக்குள்ள கருவுக்குந்தா கருவுக்குள்ள சிசுவுக்குந்தா கல்லுக்குள்ள தேரைக்குந்தா படியளந்து வாராரோ ஈசனான சிவபெருமா படியளந்து நல்ல வாரபோதி எது சொல்வாள் பார்வதியா
பாரபோதி யாது சொல்வாள் ஆண்டவன் அருகில உலக மக்களுக்கு பணியிழந்து விட்டு ஆமா சரி படியிழந்து விட்டு ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானோ சிவபெருமானோ கல்லுக்குள்ளே தேரைக்கும் முட்டைக்குள்ளே கருவுக்கும் கருவுக்குள்ளே சிசுவுக்கும் அவர் படியிழந்து வருகின்றார் வருகிறார். அப்படி படியிழந்து வரக்கூடிய நேரத்தில் ஆமையா ஆண்டவன் பகவான் வரும் தருணத்தில் ஆதிபராசக்தி அம்மா அங்க எப்படி இருக்கின்றார்கள் தெரியுமா? எப்படி இருக்கின்றார்? அம்மா நீட்டிய கால் மடக்கலையே உழைந்த கூந்தல் முடியலையே நீட்டிய கால் மடக்கலையே அவுந்த கூந்தல் முடியலையே அன்னம் தண்ணி பருகலையே ஆசாரமாயிருக்கலையே அன்னம் தண்ணி பருகலையே ஆசாரமாயிருக்கலையே வாடிய முகத்தோடி வடிவழகி காத்திருந்தாளே அவள் அப்படியா இருக்கையில் அந்த நல்ல வேளை அடியே பார்வதி ஆண்டவனின் சொல்ல கேளு ஈசனில்லா வேளையிலே உன்னுடைய கைலாசத்திலே என்ன அம்மா நேர்ந்திட்டதோ என்று ஈசன் கேட்டபோது அதுக்கு ஈஸ்வரியா யாரு சொல்வாளே அப்படியாக மாயாண்டி சுடலையினுடைய திருப்புகள் படிக்கின்ற போது பாடுகின்ற வெள்ளிசை கலைஞர்களை நேர்ந்தது. என்னம்மா நேர்ந்தது? ஆண்டவன் கேட்ட நேரத்தில் அம்மையோ ஐயா ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி சொல்ல கேளோ ஈஸ்வரனே பகவானே என்னுடைய வார்த்தை கேளோ சங்கரனே உடையவரே இந்த சக்தியுடைய சொல்லை கேளோ சங்கரனே உடையவனே ஆண்டவன் இல்லாத கைலாசத்தில் உனக்கு என்னம்மா நேர்ந்தது? பார்வதி வாடிய முகத்தோடு தேடும் இடிகளோடு இருக்கிறாயே என்னம்மா கைலாசத்தில் நடந்தது? கண்ணீரும் கவலையமா இருக்கிய பார்வதி. ஆண்டவனே பகவானே நீங்கள் என்னிடத்தில் பொய் சொல்லக்கூடாது. ஒரு பொய்யை சொல்லக்கூடாது சுவாமி. அனைத்து ஜீவராசிகளுக்கும் நீங்கள் படியிழந்து வந்தீர்களா? படியிழந்து வந்தேன் பார்வதி. ஆனால் என்னிடத்தில் 8 நாளாக 2 ஜீவராசிகள் பட்டினியாக கிடக்கிறது. 2 ஜீவராசி பட்டினியாக இருக்கிறதா? குறிப்பால் உணர்ந்த பகவானோ ஐயா அந்த சிறு உயிரை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னவுடனே சொன்னபோது பட்டு சேலை முந்தானை தலைப்பை உழைத்து திருக்காணி பூட்டை திறந்து காட்டுகின்றாள் பார்வதி அம்மா. என் பார்வதி அம்மா அப்படி காட்டக்கூடிய நேரத்தில் 2 சிற்றெரும்பு 2
பண்டாயிரம் சிற்றரம்பாக மாறியிருக்கிறது. மாறி இருக்கின்றது. மாறியிருக்கிறது. அதுவும் இல்லாமல் ஆளுக்கு ஒரு திணையரிசி வயல் கவி கொண்டிருக்கிறது. கவி கொண்டிருக்கிறது. பெண்ணை பார்வதி, என்ன என்ன யாரை பரிசோதித்தாலும் படியிழக்கும் பகவானை நீ பரிசோதிக்கலாமா? பகவானை பரிசோதனை பண்ணலாமா? சிமிழிக்குள்ள இருந்த சிற்றெரும்பு கூட அடியான் படியிழந்திருக்கிறேன். அடியான் படியிழந்து வந்திருக்கிறேன் பார்வதி. அறிந்த பார்வதா தேவி, அம்மா சுவாமி பகவானே பெண் புத்தி என்பதற்கு நான் இலக்கணம் கண்டுவிட்டேன். இலக்கணம் கண்டுவிட்டேன் சுவாமி. என்னை நீங்கள் மன்னித்தருள வேண்டும் என்று சொல்வாள். அம்மா என்ன விதம் சொல்வா தெரியுமா? என்ன விதமாக ஐயா, பார்வதியா செய்த குற்றம், பார்வதிய செய்த குற்றம் பகவானை பொறுக்க வேண்டும். தங்கை செய்த குற்றம் மன்னவனை பொறுக்க வேண்டும். ஈஸ்வரி நான் செய்த குற்றம் ஈஸ்வரனை பொறுக்க வேண்டும். சங்கரி நான் செய்த குற்றம் சங்கரி நான் செய்த குற்றம் சங்கரரை பொறுக்க வேண்டும். என்று பார்வதியா சொன்ன போது வந்தல்லவோ பாடி பெண்ணி பார்வதிய செப்புக்குள் இருந்தாலோ சிவனரிய மாய உண்டோ, அறைக்குள் இருந்தாலோ அரணரிய மாய உண்டோ. ஆண்டவனை பரிசோதிக்க ஆண்டவனை பரிசோதிக்க மனம் உனக்கு வரலாமா? பெண்ணே பார்வதி, யாரை பரிசோதித்தாலும் படியிழக்கும் பகவானை பரிசோதிக்கலாமா? அந்த பகவானை நீ பரிசோதிச்சு பார்க்கலாமா பார்வதி? பார்வதி, என்ன இப்படி பரிசோதித்த காரணத்தால் என்னுடைய கோபத்திற்கு நீ ஆளாகாதே. ஆளாகாதே பெண்ணை பார்வதி, அம்மா பார்வதி, செப்புக்குள்ளே இருந்தாலும் சிவனறியா மாயமுண்டோ, மாயம் உண்டோ. அறைக்குள்ளே இருந்தாலும் அரணறியா மாயமுண்டோ. அரணுக்கு தெரியாத மாயம் உண்டா? சுவாமி ஆண்டவா, பெண் புத்தி என்பதற்கு நான் ஒரு இலக்கணத்தை கண்டுவிட்டேன். ஒரு இலக்கணத்தை நான் கண்டுவிட்டேன். நீங்கள் என்னை மன்னித்து அருள வேண்டும். மன்னித்து அருள வேண்டும் சுவாமி. இது போல தவறை நான் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் அம்மா நீங்கள் எனக்கு ஒரு வரம் கொடுக்க வேண்டும். என்ன வரம் பார்வதி வேண்டும்? என்ன வரம் என்று பார்வதியிடத்தில் பகவான் கேட்டபோது அதற்கு பார்வதி என்ன வரம் கேட்டாள் தெரியுமா? என்ன வரத்தை கேட்டாள் ஐயா? ஐயா, கொஞ்சி நல்ல விளையாட குழந்தை ஒன்று வேணும் சாமி. நல்ல விளையாட குழந்தை ஒன்று வேணும் சாமி. மடியில் வைத்து விளையாட மதளை ஒன்று வேணும் சாமி. மடியில் வைத்து விளையாட மதளை ஒன்று வேணும் சாமி. நாங்கையில் வைத்து விளையாட விளையாட கண்மணியும் வேணும் சாமி. விளையாட விளையாட கண்மணியோ வேணும் சாமி. கணவன் இல்லா கை குழந்தை, புருஷன் இல்லா புத்திரன், ஆளன் இல்லா அன்பு குழந்தை, கருவதிலே சுமக்காதே ஆலகனும் எனக்கு வேண்டு. பார்வதியா கேட்ட போது பார்வதியா கேட்ட போது பகவானோ எது சொல்வாரே? பகவானிடத்தில் கேட்ட போது எது சொல்வார்? கேட்ட போது எது சொல்வார்? அப்படி பார்வதி கேட்ட போது
பகவானு அது சொல்லாரே அம்மா அம்மா பார்வதி ஆனை போல ஒரு குழந்தை நமக்குத்தானே இருக்குதம்மா அழகாக ஒரு குழந்தை அவளுக்கு இருக்கும் போதே மூன்றாவது ஏனடியோ மூன்றாவது ஏனடியோ குந்தனுக்கு குழந்தையது பார்வதி ஆணை போல ஒரு குழந்தை உனக்கு கொடுத்தேன் ஆணை போல ஒரு குழந்தை உனக்கு தந்தேன் அழகான வேலவனையும் உனக்கு கொடுத்தேன் ஆறுமுக வேலவனை உனக்கு கொடுத்தேன் பார்வதி சுவாமி ஆண்டவா 2 குழந்தை தாங்கள் எனக்கு கொடுத்தது வாஸ்தவம் தான் 2 பிள்ளை எனக்கு தந்தது வாசம் தான் சாமி ஆணை போல மூத்த பிள்ளை கணபதியை எனக்கு முகம் சுளிக்காமல் கொடுத்தீர்கள் ஆணை போல ஒரு பிள்ளையை நான் உட்கார வச்சிருக்கேன் கிழக்கமாக்க அவரை தாயை போல குடம் படைத்த பெண் கேட்டு நல்ல குணம் பிடித்த பெண் கேட்டு ஆத்தங்கர குளத்தங்கர சந்திக்கு சேர்ந்து போய் உட்கார்ந்திருக்க சந்தி தோறும் இருக்கான் சங்கிலி 2வது வண்ண வடிவேலனை எனக்கு கொடுத்தீர்கள் கொடுத்திட உங்களை மேல பெண் மீது காதல் கொண்டு ஆண்டி கோலத்துல 1க்கு 2 கட்டி மலை உச்சியில போய் உட்கார்ந்திருக்க மச்சில போய் உட்கார்ந்திருக்கான் அப்ப மூத்த பிள்ளை வந்து பொறுக்கி வீங்கி இளைய பிள்ளை சுப்பிரமணியம் பொண்ணுக்கு வீங்கி ஆமா இந்த சுப்பிரமணியனாலே பொண்ணுக்கு வீங்கி தான் 2 பொண்டாட்டிக்காரம்ல ஆமா இருக்க கூட 1 ஸ்டெப்னி பின்னாடி பாத்தீங்களா தாளக்காரப்ப என்ன சொல்றாங்க 2 கட்டியிருக்கான்னு சொன்ன அம்மா நொன்னாவியும் சரி அண்ணாவியும் ஆமா நம்ம ஆத்தா முத்துமாரி கோமர்த்தாடி அதான் சொல்லுதாங்க சுப்பிரமணிக்கு 2ஆ 3ஆன்னு கேட்காப்புல 2ஆ 3ஆன்னு கேட்காப்புல 2ஆ 3ஆ ஆமா வாங்க இந்த யூடியூப் சேனல் நான் கேட்டா தப்பு ஆத்தா முத்துமாரி கோமரத்தாடியே சொல்லுதாரு இதை நம்ப அதனால் என்னோடு கொஞ்சம் விளையாடுவதற்கு இப்பொழுது ஒரு குழந்தை வேண்டும் சுவாமி என்ன நான் குழந்தைய கேட்டாப்புல என்ன 60க்கு மேல இவனுக்கு கிறுகிறுப்பு ஆமா மீச நிறைச்சாலும் எதுவுமே நிறைக்காத அப்படின்னு தப்பா நினைக்காதீங்க சரி நீங்க கொடுக்கக்கூடிய குழந்தை ஆமையா 10 மாதம் என் கருவிலே நான் சுமக்க கூடாது அக்குழந்தைக்கு கணவனே இருக்கக்கூடாது அதாவது கணவன் இல்லாத கைக்குழந்தை மன்னவன் இல்லாத மடிக்குழந்தை புருஷன் இல்லாத புத்திரன் ஆளன் இல்லாத அன்பு குழந்தை 10 மாதம் கருவிலே சுமக்காத பாலகன் எனக்கு வேண்டும் ஒரு பாலகன் எனக்கு வேண்டும் பெண்ணே அம்மா 3வது ஆண் குழந்தை கிடைத்தால் குடும்பத்துக்கு கொஞ்சம் ஆகாமல் போய்விடும் ஆகாத நேரமாகிவிடும் அதனால் 3வது நமக்கு ஆண் குழந்தை கிடைத்தால் என்னம்மா செய்ய முடியும் அந்த குழந்தையை வச்சு சுவாமி ஆண்டவா அந்த குழந்தையால் எப்பேற்பட்ட சிறுமை ஏற்பட்டாலும் பரவாயில்லை எனக்கு பரவாயில்லை சுவாமி எனக்கு நீங்கள் குழந்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் எப்படி எனக்கு கட்டாயமா 8 நாள் குழந்தை எனக்கு தந்துத்தான் ஆக வேண்டும் உனக்கு குழந்தை வேண்டும் என்றால் பார்வதி அம்மா வைகை ஆற்றங்கரையிலே 34வது மரகத தூணிலே தூண்டாத மணிவிளக்கு ஒன்று சுடர் விட்டு எரிகின்றது அந்த மணிவிளக்குக்கு முன்னே நின்று அம்மா முந்தானை ஏந்தி தவறிருந்தால் பிள்ளை உனக்கு மூர்க்கமுடன் கிடைக்கும் அடி பார்வதி என்று பகவான் சொன்ன நேரம் அம்மா எப்படி தவம் இருக்காங்க தெரியுமா ஆற்றி நல்ல மண் எடுத்து அரணர் போல உருவம் செய்தாள் சேற்றி நல்ல மண் எடுத்து சிவனை போல உருவம் செய்தாள் ஆனை போல அழகாக அடுக்கடுக்கால் இங்க வைத்தாள் புலித்தோலை தான் விரித்து பூங்கொடியா தான் விரித்து அப்படி தவம் இருக்கும் நாளையில் இரத்தலை உலர்த்தவில்லை எடுத்து முந்தி புளியவில்லை
முந்தானைய ஏந்துவாளாக கண்ணியா பார்வதியாளே முந்தானையை ஏந்தும் போதே பார்வதிக்கு தெரியாமல் பகவானு ஓடி வந்து தூண்டாத மணிவிளக்கை தூண்டியதோ நேரத்திலே முத்து போல 3 சுடரே பார்வதியாள் முந்தானையிலே முழு விளந்திடும் முந்தானை கனத்ததும் முந்தானை கனத்திடும் சக்தி உமா பார்வதிக்கு அவளுக்கோ முந்தானை கலத்த போது ஈசனோட சக்திக்குத்தான் ஈசன் எம்பெரும் பிள்ளை வரம் கொடுத்து விட்டார் என்று எண்ணி பார்வதியாள் அரண்மனைக்கு கொண்டு வாரா அரண்மனை வாசலில முந்தானையை திறந்து பார்த்தார் முந்தானையை திறக்கும் போது எப்படி தன் குழந்தையது ஆண்டவன் கொடுத்த குழந்தை வந்து முந்தானை கனமாக இருந்தவுடனே பார்வதி அம்மா கைலாசத்துல கொண்டு முந்தானையை திறந்து பார்க்கிறாங்க முந்தானையை அங்க வந்து திறந்து பார்க்கிறார் ஆண்டவன் கொடுத்த குழந்தை எப்படி இருக்கு தெரியுமா எப்படி இருக்கிறது காலும் இல்லை கையும் இல்லை கையும் இல்லை கையும் இல்லை கண்ணு மூக்கு எதுவும் இல்லை கண்ணும் இல்லை ஏ மூக்கு இல்லை மொழியும் இல்லை மொழியும் இல்லை மொழியும் இல்லை முண்டம் போல உருளுதையா மொழியும் இல்லை அது அம்மி நல்ல குளவி போல குளவி போல குளவி போல அங்கு இங்கு உருளையா குளவி போல எங்கோ உருளையா ஆண்டவன் கொடுத்த குழந்தை முண்டமாக இருக்கிறது முண்டமாக இருக்கிறது காலும் இல்லை கையும் இல்லை கையும் இல்லை கண்ணு மூக்கு எதுவும் இல்லை எதுவும் இல்லை மூக்கும் இல்லை மொழியும் இல்லை மொழியும் இல்லை முண்டமாக ஒரு குழந்தை கிடைத்தவுடனே அம்மா ஆண்டவனே பகவானே சிவபெருமானே நம் பிள்ளை வரம் கேட்டதற்கு பிடி முண்டத்தை கொடுக்கலாமா ஒரு பிடி முண்டத்தை கொடுக்கலாமா மைந்தன் வரம் தின்றதற்கு மாவி பிண்டமாக ஒரு பிள்ளையை கொடுக்கலாமா எனக்கு தரலாமா சுவாமி அப்படியாக சொன்ன போது அம்மானே பார்வதி வார்த்தைக்கு கட்டுப்பட்ட பகவானோ அந்த அழகுடைய குழந்தைக்கு ஆமையா பிரம்மனை வரவழைத்து காலு கை தான் படைத்தார் கண்ணு மூக்கு செவி கொடுத்தார் உயிர் கொடுத்தார் பகவான் உருப்படைத்தார் பிரம்மதேவன் உயிர் கொடுத்து பெயர் கொடுத்தார் என்ன என்ன பெயர் கொடுத்தார் மணி விளக்கில் பிறந்ததால மாயாண்டி ஒரு பெயர் சுடர் ஒளியில் பிறந்ததால சுடலை என்று ஒரு பெயர் முண்டமாக பிறந்ததால முண்டன் என்று ஒரு பெயர் சீவல பேரி சுடலையா
ஆறு மங்களம் சுடலையா ஒத்தப்பனே சுடலையா சிறுமுளஞ்சி சுடலையா உய்காட்டு சுடலையா ஐகோத்து மகாராஜா அடுக்கு பேரு கொடுப்பாரா 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 ஆண்டவனா சிவபெருமா கொடுப்பாரா ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அம்மா மணிவிளக்கில பிறந்த பிள்ளைக்கு மாயாண்டின்னு பெயர் கொடுத்தார். மாயாண்டின்னு ஒரு பேரை கொடுத்தார். சுடர் வழியில் பிறந்த குழந்தைக்கு சுடலை என்று பெயர் கொடுத்தார். சுடலை என்று பெயர் கொடுத்தார். ஐயாவுக்கு அம்மா சீவலப்பெரி சுடல சிவலப்பெரி சுடல ஆறுமங்கலத்து சுடல ஆறுமங்கலத்து சுடல ஐகோட்டு மகாராஜா ஐகோட்டு மகாராஜா ஊய்காட்டு சுடல ஊய்காட்டு சுடல ஒத்தப்பன சுடல ஒத்தப்பன சுடல முண்டன் பச்சாத்தி மாடன்னு பல பேர் கொடுத்தார். பல பேர் நாமங்களை கொடுத்தார். அப்படி கொடுத்த நேரத்தில் ஆமையா அந்த குழந்தை மாயாண்டி மா சுடலையாகப்பட்டவர் அம்மாண்ணே குவா குவா என்று குரலோசை போட்டவுடனே என் அன்னையாகப்பட்ட பார்வதி அம்மாவுக்கு பார்வதி அம்மாளுக்கு உடலிலே பல மாற்றங்கள் ஏற்பட்டு 10 மாதம் கருவிலே குழந்தையை சுமக்காவிட்டாலும் உடலிலே பச்சை நரம்புவோடு தாய்ப்பால் சுரந்து விட்டது. தாய்ப்பால் சுரந்து விட்டது. வாரி அணைத்து வலது கன்னத்திலே சுடலைக்கு கொடுத்தாள் ஒரு முத்தம். ஒரு முத்தத்தை கொடுத்தாள். ஏந்தி எடுத்து இடது கன்னத்திலே கொடுத்தாள் ஒரு முத்தம். ஒரு முத்தத்தை கன்னத்தோடு கண்ணம் வைத்து கனிவாயிலே கொடுத்தாள் முத்தம். ஆமையா அப்படி பிள்ளைக்கு எப்படி தாயமிர்தம் கொடுப்பாள் தெரியுமா? எப்படி கொடுப்பா? அம்மா வலது நல்ல கொங்கையில தாய்ப்பால் கொடுத்தோமானா கொங்கையில வலது நல்ல கொங்கையிலே தாயமிர்தம் கொடுத்தோமானாக வளர மாட்டான் என்று சொல்ல இடது நல்ல கொங்கையிலே தாய்ப்பால் கொடுத்தோமானாக ஈடுகட்டும் என்று நினைத்து இடது நல்ல கொங்கையிலே தாயமிர்தம் தான் கொடுத்து மாயாண்டி மாறிக்கொழுந்து மாதுளம்பூ நிறத்தழக செல்ல பிள்ளை மாயாண்டியை தாயான உம்மையவரு சப்ரமஞ்ச கட்டிலே அன்புடனே தூங்க வைப்பாளே தாலாட்டி பாடியல்லோ தாலாட்டி பாடியல்லோ தன்மகனை தூங்க வைப்பாளே நல்ல பால் போல நிலவடிக்க பரமசிவன் பந்தடிக்க பால் போல நிலவடிக்க பரமசிவன் பந்தடிக்க பரமசிவன் அடிக்கும் பந்தை பரமசிவன் அடிக்கும் பந்தை சுடலை பார்த்தடிக்க பிறந்தவனோ இடி போல நிலவடிக்க ஈஸ்வரன் பந்தடிக்க இடி போல நிலவடிக்க ஈஸ்வரன் பந்தடிக்க ஈஸ்வரன் அடிக்கும் பந்தை ஈஸ்வரன்
சந்திரன் அடிக்கும் பந்தை சுடலை எதிர்த்தடிக்க பிறந்தவனோ பச்சை நல்ல இலுப்பவடி பால் மரத்தில் தொட்டில் கட்டி பச்சை நல்ல இலுப்பவடி பால் மரத்தில் தொட்டில் கட்டி தொட்டிலுக்கு கீழிருப்பானே தொட்டிலுக்கு கீழிருப்பானே நமக்கு துணை இருப்பான் மாரியம்மா தங்க நல்ல தொட்டிலே சைனை செய்யும் சுடலையும் தானே சப்பரமஞ்ச கட்டிலே அடித்திருக்கும் மாயாண்டியை ராத்திரி வேளை வார்த்தே அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாயாண்டி சுடலையை பார்க்க அம்மா யார் அங்கே வருகின்றாள் தெரியுமா? யார் வருகிறார்? ஏ அன்னையான பேச்சியம்மாளே கட்ட பேச்சி நெட்ட பேச்சி காட்டுவன பேச்சியம்மாளே வன பேச்சி என பேச்சி ஐயான பேச்சியம்மாளே மகனை பார்ப்பதற்காக மகனை பார்ப்பதற்காக வாராளே பேச்சியம்மாளோ அந்த பேச்சியம்மா வாரபோது வாரபோது அந்த பார்வதியா தூங்கிடுவா தூங்கிடுவா என் பேச்சி அம்மா வாரபோது பார்வதியா தூங்கிடுவா தூங்கிடுவா நல்ல தாய்ப்பாலை குடித்து விட்டு மாயாண்டி மறிக்குழந்து அழகா தூங்குறார். நல்லா தூங்குகிறார் மாயாண்டி சுடலை. என் மாயாண்டி சுடலை தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஆமையா என் தாயி கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டுவன பேச்சு அம்மா காட்டுவன பேச்சு அம்மாள் வன பேச்சு என பேச்சு மையான பேச்சு அம்மா மையானத்து பேச்சு அம்மா மகனாகப்பட்ட மாயாண்டியை பார்க்க வருகின்றாள். ஆமாமையோ நமது பிள்ளை சுடல தாய்ப்பால் குடித்தால் தன் வயிறு நிறையாது, நிறையவே நிறையாது. மாதா பால் குடித்தால் மணிக்குடல் நிறையாது, நிறையவே நிறையாது என்று அன்னையிடத்திலே பால் குடித்தால் அரை வயிறு கூட நிறையாது. நிறையவே நிறையாது. வனவேட்டைக்கு போனோம் என்ன வயிறு நிறைய உண்டு வரலாம் என்று சொல்லி ஆமாண்ணே செல்ல பிள்ளை சுடலை ஆமா தூங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் எப்படி தட்டி எழுப்புறா தெரியுமா? பேச்சியம்மா எப்படி எழுப்புகிறா? அடே எம் மகன சுடல ஐயா, எம் மகன சுடல ஐயா, எழுந்தறிடா கண்மணியே, தாய்ப்பால் குடித்தையான வயிறு நிறையாது, பால் குடித்தையான குடல் நிறையாது, அன்னையிடம் பால் குடித்தால் வயிறு நிறையாது. வனவேட்டைக்கு போறோம், வனவேட்டைக்கு போறோம், நிறைய உண்டினாலா அந்த
மாயாண்டி சுடலைக்கு அன்னையான வேட்சியம்மாள் ஆயுதங்கள் கை கொடுத்தாள் 5 மணி வல்லையம்மா வல்லையம்மா வல்லையமோ ஏ அறையில் ஒரு சல்லடமா சல்லடமா வல்லையம்மா வல்லையமோ ஐயா வல்லையம்மா ஐயா 5 மணி வல்லையம்மா எல்லோரு சல்லடம்மா 7 மணி வல்லையம்மா எப்பில் ஒரு சல்லடம்மா சல்லடமங்குல்லாவா தாமரப்பு மணியழக வரிஞ்சு கட்டி எருங்கச்சு சுங்கலிட்டு செல்லப்பிள்ளை சுடலைக்குத்தா ஆயுதமும் கை கொடுத்தா மாயாண்டி மாசுடலைக்கு அம்மா ஆயுதத்தை கொடுத்தாள் ஆயுதங்களை கொடுத்தாள் அம்மாள் பேச்சி அம்மாள் 5 மணி வல்லையம் 5 மணி வல்லையம் அறையில் ஒரு சல்லடம் 7 மணி வல்லையம் இடுப்பில் ஒரு சல்லடம் இடுப்புக்கு ஒரு சல்லடம் சல்லடம் குல்லா தாமரை பூ மணி அழகோடு ஐயோ பேச்சி அம்மா முன்னடக்க பேரு பெற்ற சுடலை பின்னடக்க தாயும் பிள்ளையுமாக பயணமாக வருகின்றார்கள் ஆமாண்டே எங்கு எவ்வழியாக வருவார் தெரியுமா எந்த வழியாக வருகிறார்கள் அந்தணர்கள் பிராமணர்கள் வாழக்கூடிய அக்ரஹாகர திருவழியாக வருகின்றார்கள் அல்லவா அந்த ஆனைக்குட்டி ஐயர் என்று சொல்லக்கூடிய ஐயர் சுவாமிக்கு பாப்பாத்தி என்று சொல்லக்கூடிய பெண்ணாள் ஆமையா தலை பிரசவத்துக்காக தாய் வீடு வந்திருக்கிறாள் தளப்பிள்ள சூலினா தாளம்பு வாசமாதிரி சுடலைக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அழகா பிடிக்குமே ஆனைக்குட்டி ஐயர் மகள் பாப்பாத்தி பெண்கொடியாள் ஆமையோ அந்த சுடலை எதிர்பட்ட காரணத்தால் சுடல பாப்பாத்தியை ஏற்றுக்கொண்டாள் உடனே ஆனைக்குட்டி ஐயர்மார்கள் மாண்டு மடிந்த பாப்பாத்தி பெண்கொடியாளை என்ன செய்தார் தெரியுமா என்ன செய்தார்கள் அல்லவா எம்மக்களின் நல்ல குழுப்பாடி கழுகி குழுப்பாடி கட்டணத்தில் எடுத்து வைத்து மையான கரைக்குத்தான் மகளை கொண்டு வாராக இருவடிக்கு பிரேதம் வைத்து ஈரமண்ணை மேல் போதிந்து ஏமகால தூதன் வந்து துருத்திகள் ஊதும் போது மண்டையில தீ பிடித்து வானவரை எரியுதோ மண்டையில தீ பிடித்து கொழுந்து விட்டு எரியுதம்மா புகையோடு புகையாக புகையோடு புகையாக போய் குதித்தான் தில்லைவாழன் கட்டையில வீணமிருந்தே கதகதன்னு வேகுதப்பா போகு பச்சை மண்ணை மேல் பொதியந்தே பக்குவமாய் இருவடியே பூவரசேங்கட்டையிலே பூவரசேங்கட்டையிலே பிணமிருந்து வேகுதையோ பிணமிருந்து
வேகும் போதேகே ஓடி வந்த நம்ம சொடல அறத்தை சுத்தி இடத்தவாராகே வலது கால குத்த வச்சானேகே இடது காலம் மண்டி போட்டாட்டாகே மூட்டத்தை பிரித்தெடுப்பானேகே மூட்டத்தை பிரித்தெடுப்பானேகே முண்டன் அந்த மாயாண்டி ஆனைக்குட்டி ஐயர்மார்கள் பாப்பாத்தி பெண்குடியாளை கழுகை குளிப்பாட்டி கட்டணத்திலே எடுத்து வைத்து கட்டணத்திலே எடுத்து வைத்து மையான கரையிலே கொண்டு மகளை நல்லடக்கம் செய்தார்கள் நல்லடக்கம் செய்தார்கள். அப்படியே மகால தூதன் வந்து 7 துவாரம் போட்டு துருத்திகள் ஊதும் போது மண்டையில தீப்பிடித்து வாரம் வரை எரிகின்றது எரிகின்றது. அவ கொண்டையில தீப்பிடித்து கொழுந்து விட்டு எரிகின்றது அந்த பிணவாடை சவவாடை பிள்ளை முகத்தில் அடித்தவுடனே புகையோடு புகையாக போய் குதித்தான் தில்லை வனத்திலே சென்று மாண்ட பிணங்களை அள்ளி கொள்ளை போட வேண்டும் என்று அவை எப்படி எடுத்து சாப்பிடுதான் தெரியுமா? எப்படி சாப்பிடுகிறான்? அம்மா மூட்டத்தைய பிரித்திடுவா முண்டனந்த மாயாண்டி மண்ட ஒட்டை எடுப்பானே அது போல திம்பானே மொழிய புடுங்குவானே போல திம்பானே முட்டங்கால் எலும்படுவா உருக்குன்னு கடிப்பானே எண்டக்கால் எலும்படுவா கரும்பு இன்னு கடிப்பானே ஈரக்கோல தாமரக்காத்தெடுத்து தின்னுவானே சிறுகொடல புடுங்குவானே தொங்கமல போடுவாரே பெருங்குடல புடுங்குவானே ஒட்டலமா கட்டுவானே வாய்களிலே ஊன்வடிய மாறி பிணம் கொள்ளை போட்டா மிச்சமுள்ள பிணத்தை எல்லாம் ஒட்டலமா கட்டிக்கொண்டு செல்லப்பிள்ள செஞ்சுடலை மாறாணி கைலாசோ மாயாண்டி உனக்கு மாங்கா நல்ல அடுப்பு கூட்டி மாங்கா நல்ல அடுப்பு கூட்டி மாதுளம்பூ சோறாக்கி தேங்கா நல்ல அடுப்பு கூட்டி தென்னம்பூ சோறாக்கி பிச்சி பூவும் மல்லிப்பூ கமகமணி மணக்குதையா ஐயா திருமேனி எல்லாம் அள்ளி பிணங்கொள்ளை போட்டான் அள்ளி பிணங்கொள்ளை போட்டான் அழகு வெள்ள மாயாண்டி அழகு வெள்ளை மாயாண்டி அள்ளி பிணங்கொள்ளை போட்டான் மாயாண்டி மண்ட ஓட்டை எடுத்தா மாவு போல சாப்பிடுதார் மாயாண்டி. கண்மொழிய புடுங்கினா கடலைப்பருப்பு போல கடலை போல சாப்பிடுதாரு. விரல ஒடிச்சா வெள்ளரி பிஞ்சா கடிச்சாரு. முட்டங்காலி எலும்பெடுத்து முறுக்குன்னு கடிச்சாரு. கெண்டைக்கால் எலும்பெடுத்து கரும்பென்று நறுக்குன்னு கடிச்சாரு. சிறுகுடலை புடுங்கினார் தொங்கை மாலை போட்டார். தொங்கு மாலையாக போட்டார். பெருங்குடலை புடுங்கினார் பொட்டலமாக
கட்டினார். பொட்டணமா கட்டினார். வாய்களிலே உன்வடிய ஆமையா மீதமுள்ள பணத்தை எல்லாம் பொட்டலமாக கட்டிக்கொண்டு கட்டிக்கொண்டு கைலாசவாசிலே கொண்டு வைத்தோமானால் ஆமா நம்ம வயிறு பசிக்கும் போது எடுத்து சாப்பிட்டுக்கிடலாம் என்று நினைத்து ஐயாவாகப்பட்ட மாயாண்டி ஆமாண்டு அறியாத குழந்தை போல தெரியாத பிள்ளை போல சப்ரமஞ்ச கட்டில வந்து படுத்துட்டாரு. அழகா படுத்துட்டாரு. மாயாண்டி சுடுகாட்டு போயிட்டு வந்த விவரம் அம்மா தெரியாது. அம்மா பார்வதிக்கு யாருக்கும் தெரியாது. போயிட்டு வந்த நேரத்துல வினீர் என்று ஒரு அழுகை சத்தம். ஆமா அம்மா என்ன நினைக்கிறா? தம் பிள்ளை பசியில தான் அழுகுது. நம்ம பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுத்து ரொம்ப நேரம் ஆகிட்டு பிள்ளைக்கு தொண்டை உணர்ந்திருக்கும், நாவு வறண்டு போயிருக்கும். ஆமா அதனாலதான் பிள்ளைக்குள்ள சத்தம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பிள்ளைக்கு சத்தம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னன்னு தெரியலையே என்று நினைத்து அம்மா அந்த மாயாண்டி சுடலையை அம்மையா மாறி இணைத்து வலது கன்னத்திலே முத்தம் கொடுக்கும் போது பிள்ளை திருமேனி எல்லாம் பிணவாடை அடிக்க கண்டா பார்வதி. மைந்தம் திருமேனி எல்லாம் மாண்ட பிணவாடை அடிக்க கண்டா பார்வதி. கையில் எடுத்த குழந்தைய ஆமா கட்டுன்னு சப்பரமஞ்ச கட்டில போட்டுட்டா. சுவாமி பகவானே ஆண்டவ சிவபெருமானே நம் பிள்ளை வரம் கேட்டதற்கு இப்படி ஒரு பிடி முண்டத்தை கொடுத்தீர்கள். இப்படி ஒரு பிடி முண்டத்தை எனக்கு தரலாமா? மைந்தன் வரம் கேட்டதற்கு மாண்டபனத்தை திங்கக்கூடிய குழந்தையை அம்மா எனக்கு கொடுக்கலாமா பகவானே? ஆண்டவா சிவபெருமான் என்று மண்டியிட்டு கேட்ட நேரம் என்ன விதம் சொல்லுவார் தெரியுமா? என்ன விதம் சொல்லுவார்? பார்வதி ஆரம்பத்துல சொன்னேன் மூணாவது நமக்கு பிள்ளை வேண்டாம். மூணாவது பிள்ளை நமக்கு வேண்டாம் சொன்னேன்ல பார்வதி. ஆனா நீ சொன்ன வார்த்தையை காதுல கேட்காம கட்டாயமா பிள்ளை வர வேணும்னு சொன்னேன். என்னைக்காவது என் பேச்சை கேட்டிருக்கியா பார்வதி? இப்ப இந்த பிள்ளை வந்த நேரம் அம்மா நமக்கு கஷ்டத்தை பார்த்தியா? எவ்வளவு பெரிய கஷ்டம்னு பாரு. கைலாசத்துல அவனையும் மாமிசத்தை கலந்துட்டானே பாவி. இனிமேல் இந்த பிள்ளை ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. என்னென்ன ஆச்சு தொண்டைக்கு என்று நினைத்து ஆமையா அந்த மாயாண்டி மறிக்கொழுந்து மாசில்லாத மாணிக்கத்தை எம்ம பூலோகம் அனுப்ப வேணும், பூலோகம் அனுப்ப வேண்டும் என்று எண்ணி பார்வதியா பகவானு ஒன்று கூடி மகனே சொடல ஐயா என்னுடைய சொல்ல கேளு வாரும் பிள்ளாய் மாயாண்டி வார்த்தை ஒன்று சொல்ல கேளு என்று எண்ணி பகவான் என்ன வீதம் சொல்லுவார்? செல்ல பிள்ளை சொடல ஐயா சுடுகாடு போய் வந்த அந்த ஒரு காரணத்தாலே கைலாசம் ஆகாது பார்வதியா சொல்லுவாளா அப்படி எப்பா சொடல என் மாயக்கார சுடல ஏன் சுடல சொன்ன பேச்சையே கேட்க மாட்டேங்க. சுடுகாடு போய் வந்த பிள்ளை எனக்கு நீ தேவையில்லை, உடனடியாக நீ பூலோகம் போகணும் என்று சொன்ன நேரத்திலே அந்த மாயாண்டி சுடலை நான் போக மாட்டேன் என்று சொல்லி அம்மாவிடத்திலே மறுப்பு தெரிவித்தார். அம்மா
நான் பூலோகம் போக வேண்டும் என்றால் போக வேண்டும் என்றால் எனக்கு இந்த இடத்துல நீ கொடை போட்டு கொடுக்கணும். கொடை போட்டு கொடுக்கணும். நீ கொடுக்கக்கூடிய திருவிழா கொடையானது அம்மா எனக்கு மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேனே ஆனால் நானும் சந்தோஷமா பூலோகம் போவேன். சரி, எனக்கு பிடித்தம் இல்லை என்று நினைத்தால் இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட நான் நகல மாட்டேன். உனக்கு என்னப்பா கொடை வேணும், எந்த விதமா கொடுக்கணும், நீ வேண்டியதை சொன்னேன்னா சரி, இந்த அம்மா உடனே உனக்கு ஏற்பாடு பண்ணித்தாரே. உடனே செய்தாரே. ஏற்பாடு செய்துதாரேன்னு சொன்ன நேரம் அந்த மாயாண்டி மறிக்கொழுந்து மாசில்லாத மாணிக்கத்திற்கு ஆமையோ என்ன விதமாக கொடை போட்டு கொடுக்கின்றா தெரியுமா? என்ன விதமாக கொடுக்கின்றார்? ஐயா எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி பீடம் போட்டு அவர் எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி உச்சியில கலசம் வைத்து உச்சி மாலை போடுவாடா. ரெண்டு மைக்கும் சூலாடி ஒரு பரண, சுருப்பன்றி ஒரு பரண, மாலாடு ஒரு பரண, பாலு பன்றி ஒரு பரண, கருங்கிடாய் ஒரு பரண, செங்கிடாய் ஒரு பரண, ஏழாவது பரணதி எருமக்கண்ணு கட்டமே அத்தனைக்கும் மேலாக வில்லோடு முரசோடு மேளதாள மகுடத்தோடு போட்டு கொடை கொடுக்க போட்டு கொடை கொடுக்க தமனு கட்டிடுவாரே. பூலோகத்துக்கு உங்களை விட்டு நாம் போகணும்னா போக வேண்டுமானா எனக்கு நீங்கள் ஊட்டு போட்டு கொடை கொடுக்க வேண்டும். ஊட்டு போட்டு கொடை கொடுக்க வேண்டும். உங்களுடைய கைலாசத்துல ஆமையா எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாற்றணும். மாலை சாத்த வேண்டும். உச்சியில கரச வைத்து உச்சி மாலை போடணும். உச்சி மாலை போட வேண்டும். சூலாடு சூலு பன்றி, பாலாடு பாலு பன்றி, பாலு பன்றி, கருங்கிடாய் செங்கிடாய் துள்ளு மறித விளங்குட்டி எந்தனுக்கு கொடுக்க வேணும். வில்லோடு முரசோடும் மேளதாள மகுடத்தோடும் எனக்கு ஊட்டு போட்டு கொடை கொடுத்தாலே உன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நான் பூலோகம் போவேன் என்று சொல்ல வில்லிசி முழங்க எனக்கு கொடை வேண்டும் என்று சொன்னவுடனே வில்லை பார்ப்பதற்காக யாரை காண வருகின்றார்? யாரை பார்க்க வருகிறார்? பார்க்கடலிலே வள்ளி கொண்ட பச்சைமா ரகுராமனை பார்க்க வந்தார். ரகுராமனை பார்க்க வருகிறார். அண்ணா கோபால கண்ணா